ஹலோ வெல்கமர்ஸ். நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு நீங்கள் வந்து மனநிலை வந்து சரியில்லாத போது சுடருன்னு தான் வந்து பேசுவீங்க. உங்களுக்கு வந்து ஞாபகமே வந்து இல்லையா? யாரை பற்றி தான் நீங்கள் வந்து அப்படி வந்து பேசுவீங்க? சுடருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவீங்க. அத்தனை டைம் வந்து பேசுவீங்க. ஆனால் இப்போ வந்து சும்மா வந்து நடிக்காதீங்கக்கா, நீங்கள் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வச்சு வாங்குறாங்க. நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, சுடரை வந்து நல்லாவே வந்து தெளிவாக வந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் வந்து எப்படியாச்சும் வந்து இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு எப்படியாச்சும் வந்து இவளை வந்து கவுக்கணும், இல்லை இவளை வந்து சுடருன்னு சொல்லிகிட்டே வந்து இவளுடைய மைண்டை வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து பார்த்திங்கன்னா தான் தான் வந்து சுடர், இவளுக்கு வந்து எப்படியோ வந்து தெரிஞ்சிட்ருக்கு. இந்த பேரை மட்டும் வச்சுக்கிட்டு இவள் வந்து சும்மா வந்து நம்மளை வந்து அப்படியே வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காளே, இவளுக்கு வந்து என்ன தான் தெரியும் நம்மளை பற்றின்னு சொல்லிட்டு வந்து இவள் வந்து உடனே சுடருன்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் வந்து சரியில்லை, இது வந்து சரிப்பட்டு வந்து வராது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரேணுகாவாக இருக்கிறது வந்து ரொம்ப ரிஸ்காட்டம் தான் இருக்குது. ஸோ எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து இந்த வாழ்க்கையை வந்து கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டு கடந்துட்டோம் அப்படின்னா நம்ம தான் வந்து சுடருன்னு சொல்லிட்டு வந்து நிரூபிச்சிட்டோம்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது. அதுக்காக வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து எப்படியாச்சும் வந்து நிஷாவில் வந்து வர வச்சு நிஷா கிட்ட வந்து நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து எப்படியெல்லாம் இருந்தேன், விஜய் கூட எப்படி இருந்தேன், நான் வந்து அந்த காலத்தில் வந்து எப்படியெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து அப்போல்லாம் வந்து எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஆல்பத்தை வந்து பார்த்து நம்ம சுடர் வந்து நிஷா கிட்ட வந்து கேட்டு நான் வந்து எப்படியாச்சும் வந்து ரேணுகாவை வந்து மாறணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து ஃபோக்கஸ்டாக வந்து இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணுறாங்க ஒரு விஷயத்த. ஸோ அப்போ வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ட்விஸ்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. அது யாரா அந்த ட்விஸ்ட் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து எல்லோரும் வந்து யோசிக்கிறீங்க. அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம நிஷாவே வந்து பார்த்திங்கன்னா, அக்கா நீ வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப மாடர்னாக ரொம்ப நீ வந்து அந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணனா நீ வந்து ரொம்ப சூப்பராக வந்திருப்ப. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து உன்னுடைய ஹேர் ஸ்டைலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா உன்னுடைய இது வந்து யூனிக்காக இருக்கும். நானே வந்து உன்னை பார்த்து தான் வந்து இந்த ஹேர் ஸ்டைலு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸு எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணேன். ஆனால் நீ வந்து இப்போ இப்படி இருக்கிறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நிஷா வந்து பயங்கரமாக வந்து ஏற்றி விடுறாங்க. இப்போ வந்து தூக்கி விடுறாங்க. என்ன தான் வந்து ஹேர் ஸ்டைலோ இல்லை வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வந்து மாற்றினாலையும் வந்து இவங்களுக்கு வந்து என்ன தெரிய போகுது, என்ன தான் வந்து வந்துட போகுது, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வந்து உண்டாக தான் போகுது. அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய போகிறதில்ல, நமக்குமே வந்து தெரிய போகிறதில்ல ஈவன். சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சுடர் வந்து நிஷா வந்து கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்கன்னா நிஷாவும் வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கு எதிராக தான் வந்து எப்பயுமே வந்து மல்லியை வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது நிஷா வந்து பார்த்திங்கன்னா நிஷா வந்து கூப்பிட்ருக்காங்க இந்த சுடர். அவள் வந்து பிளான் பண்ணி தான் நம்மளை வந்து ஆகணும் சுடருன்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாளே, இப்போ வந்து சுடருன்னு சொல்லிட்டு வந்து பேச முடியாதுல்ல, நம்ம கிட்டேயே வந்து வர முடியாது. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து எல்லோரையும் வந்து யோசிக்கிறீங்க. ஏன்னா இந்த நிஷா வந்தால் கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து கெட்டியே வந்து விடமாட்டா. ஸோ அதனால தான் வந்து நம்ம நிஷா வந்து வர வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது. அதுவும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்கப்புக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக வந்து செக்கப்புக்கு வந்து போனால் இன்னொரு டைம் வந்து அந்த டாக்டரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி போய் வந்து சந்திக்கணும். மல்லி போய் வந்து சந்தித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு உண்மையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மல்லி வந்து சந்திக்காமல் சும்மாவே வந்து வீட்டிலே வந்து இருந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து மல்லி வந்து எந்த ஒரு உண்மையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பே வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். ஸோ அப்படியே இருந்துச்சுன்னா என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து நினைக்கிறதா தான் வந்து சாதிச்சுட்டு சைலண்ட்டாக வந்து போய்கிட்டே இருப்பாள். மற்றபடி வந்து நம்ம மல்லி வந்து நினைக்கிறது வந்து என்ன ஆகும், ஒன்றுமே வந்து வேலைக்கே ஆகாது. எப்பட்றா அப்படின்னு தானே சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. மல்லி வந்து இந்த சுடர் யாருங்கிறத வந்து கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ்டாக வந்து இருக்காங்க. அதுக்கான வேலையை வந்து இறங்கி வந்து செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து கண்டுபிடிக்கலாம். அதுக்கான வேலையை வந்து செய்யவே வந்து மாட்டேன்றாங்களே, கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை வந்து எடுக்க மாட்டேன்றாங்களே. வீட்டிலே வந்து இருந்துட்டு நீ வந்து சுடருன்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தா யார் தான் வந்து நம்புவாங்க சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து யாருமே வந்து நம்புறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிச்சா மட்டும்தான் வந்து வேலைக்கு ஆகும். இல்லைன்னா அவள் வந்து ஏறி தலை மேலே வந்து உக்காந்துக்கிட்டு டான்ஸ் டன்ட்டனா சரக்கு குடிச்சுக்கட்டா ஏன்னா இருக்கே மயிலா பொறு மயில இறகு போட்டு மயில அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு தான் வந்து போவாள். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து
வா சூப்பராக வந்து டான்ஸ் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வேணால் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கலாம். சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து காட்ட போகிறேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து என்னடா இவன் வந்து இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. நான் ரொம்ப நேரமாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பார்த்தே வந்து பேசலை, எதை வந்து பார்த்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து காட்ட போகிறேன் உங்களுக்கு. அதுவும் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இது மட்டும்தான் உழவு மட்டும்தான் ஓட்டி சாடை வந்து வச்சுருந்தோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நடவு வந்து நட்டிருந்தோம். ஸோ அந்த நடவை வந்து பார்த்திங்கன்னா பயிர் வந்து நடவு வந்து நட்டாச்சு. ஸோ அதுக்கு வந்து ஆர்கானிக்காக நான் வந்து என்ன ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆர்கானிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண ஒரு மருந்து. அது என்ன மருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து தெரியுதா? எப்படியாச்சும் வந்து கேமரா கரெக்டாக வந்து எடுக்கிறேன்னா கரெக்டாக வந்து ஓரளவுக்கு ஓகே. நான் வந்து செல்ஃபியாக வந்து எடுக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து சரியாக வந்து காட்ட முடியுதா, ஃபோக்கஸ்டாக வந்து பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு வந்து தெரில. இந்த கலவையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மாட்டு சாணம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் உருவாக்கக்கூடிய ஒரு இலைகள், இப்போ வெப்பாளம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எருக்கம், அந்த மாதிரியான ஒரு பால் உள்ள இலையை வந்து பார்த்திங்கன்னா 2-3 வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் இல்லாத இலைகள் வந்து ஒரு 2-3 வந்து போட்டிருக்கேன். ஸோ ஏகப்பட்ட விஷயத்தை வந்து இதுக்குள்ளே வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு கோமியம், இது எல்லாமே வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 48 நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பயிர் வந்து நல்லா வந்து வளர்ந்து ஒரு 40 நாள் 30 நாள் பயிராக வந்து 1 மாதத்து பயிராக வந்து வளரும்போது இது நல்லா வந்து கரைஞ்சி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆர்கானிக் ஒரு திரவமாக வந்து மாறிடும், ஒரு கலவையாக வந்து மாறிடும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து இந்த பானையில் வந்து ஓட்டையை வந்து போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து இந்த இடத்துல வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு சொட்டாக வந்து விழுற இடத்துல வந்து நம்ம வந்து வச்சுட்டோம்னா அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து நம்ம எவ்வளோ வந்து ஏக்கர் வந்து பண்ணியிருக்கோமோ, பரப்பளவு வந்து நட்டுருக்கோமோ, அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த திரவம் வந்து போயிடும். ஸோ அந்த தண்ணி வழியாக. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு ஆர்கானிக்கான ஒரு சத்து வந்து தலைச்சத்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சத்துமே வந்து கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து ஒரு பஞ்சகாவியம் சொல்லலாம், இல்லை பச்சளி கசாயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். இந்த மாதிரி வந்து கொடுக்கறதுனால ஒரு நோய் வாய்ப்படுறதோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து தலைச்சத்து வந்து பத்தாமல் வந்து போகிறதோ, அந்த பற்றாக்குறைக்கு வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆளுகளும் வந்து வராத இருக்கிறதுக்கு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஆர்கானிக்காக வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்கானிக்காக பண்ண பேடியோ இல்லை நெல்லோ வந்து உங்களுக்கு வந்து தேவைன்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து தேவையோ அவ்வளோவும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ஆர்கானிக்காக பண்ணது இருந்தால் நாங்கள் வந்து கொடுக்குறோம். இல்லை நாங்கள் வந்து அதுக்கு வந்து கண்ட்ரோலே வந்து பண்ண முடியல, ஆர்கானிக்காக வந்து பண்ணி பெஸ்டிசைடு வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து எங்களால் வந்து இல்லை இது பெஸ்டிசைடு வந்து பண்ணது தான். பெஸ்டிசைடு ஸ்ப்ரே பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேடி தான் நான் சொல்கிறது, நெல், இது அரிசி கிடையாது, ரைஸ் கிடையாது, நெல் தான் நான் வந்து சொல்கிறது. ஸோ நெல் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபாய்க்கு உள்ள 25 ரூபா அட்லீஸ்ட் ஹையஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்து போட்டதே வந்து பார்த்திங்கன்னா 31 ரூபாய்க்கு வந்து ஃபார்மர்கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீடியேட் நடுத்தரர்கள் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ 31 ரூபா வரைக்கும் வந்து இன்டர்மீடியேட்டே வந்து வாங்குகிற பட்சத்தில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என்னுடைய ப்ரைஸ் கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 28 இல்லைன்னா 30, இந்த 25லேருந்து 30க்குள்ளே எந்த ப்ரைஸ்க்கு வந்து நாம் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து போயிட்டுருக்கோம் அந்த ப்ரைஸ்க்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து கொரியர் சார்ஜ் எல்லாமே வந்து நீங்கள் தான் வந்து பண்ணிக்கணும். நெல்லாக தான் நான் வந்து கொடுக்க போகிறேன், அரிசியாக வந்து கிடையாது. அரிசியானா அதுக்கு வேறு ரேட்டு. ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்என்ஆர் வந்து இப்போ வந்து பிளான் பண்ணியிருக்குது, ஷோயிங் பண்ணியிருக்கோம் ஆர்என்ஆர். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ராகி. இது என்ன வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ஆர்கானிக் தான். எந்த ஒரு பெஸ்டிசைடும் எந்த ஒரு ஃபெர்டிலைசரும் வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக தான் வந்து நாங்கள் வந்து பண்ணுறது. ஸோ உங்களுக்கு அதுவும் வந்து எங்களுடைய சொந்த யூஸ்க்காக வந்து போட்டிருக்கோம். எக்ஸஸாக இருந்ததுன்னா வந்து ரேட்டுக்கு வந்து நாங்கள் வந்து விற்றுருவோம். ஸோ உங்களுக்கு வந்து தேவைன்னா அது வந்து ஹார்வெஸ்ட் வந்து பண்ணும்போது நான் வந்து வீடியோ போடுறேன்.
உங்களுக்கு வந்து தேவைன்னா மட்டும் சொல்லுங்கள். நான் வந்து எங்கே இருந்தாலும் கொரியர் சார்ஜ் வந்து நீங்கள் தான் வந்து பண்ணிக்கணும். ரேட் வந்து ராகி ரேட் வந்து அன்றைக்கி வந்து ரேட் வந்து மார்க்கெட்டில் வந்து என்ன ரேட்டு போதோ அதோடு வந்து நாங்கள் வந்து கம்மியாக தான் வந்து கோட் பண்ணுவோம். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து வாங்கிக்கோங்க. அப்படின்னு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா நானே வந்து கூட கால் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.